கார்த்திக் கமல். எக்மோர் அணியினர் விரைவாக ஆட ஆரம்பிக்கவும். எக்மோர் அணியில் நட்சத்திர ஆட்டக்காரர் முருகன் அவர்கள் களமிறங்கியுள்ளார். நீங்க போடுங்க தல, போடுங்க தல, தல ஸ்டார்ட் பண்ணுங்க தளபதி. அம்பையர்ஸ் அம்பையர்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் குயிக்கா மேட்சை கொஞ்சம் விரைவாக நடத்தி முடிச்சு கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. பொருளாளர் அவர்களின் பொருளை எடுத்து போட போகிறார் இப்போ தற்போது. ஓடுவாரா ஆடுவாரா என்று பார்ப்போம். எக்மோர் அணிக்கு வலு சேர்ப்பதற்காக பொருளாளர் அவர்கள் அணியில் சேர்ந்துள்ளார். எக்மோர் அணிக்கு ஸ்டெப்னியாக பொருளாளர் அவர்கள் சேர்ந்துள்ளார். மகிழ்ச்சி. ஆனால் அவர்தான் டீம் கேப்டன் போல அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அருமை அருமை அருமையான பந்து வீச்சு, ஆனால் அகலப்பந்தாக அமைந்துவிட்டது. அருமை ஒரு ஓட்டம். அண்ணன் முருகனிடம் பந்து வரும் என்று ஆவலாக நின்று கொண்டிருக்கிறார். பந்து வந்து விட்டது, பிடியுங்கள். பந்தை பிடித்து விட்டார் பொருளாளர். பந்தை பிடிப்பதில் மட்டுமே பொறுப்பாக உள்ளார் பொருளாளர். கைத்தட்டி கொண்டிருக்கிறார். பின்னே வருகிறார். அருமை அருமை சிறப்பான அடி, ஒரு ஓட்டம். பொருளாளர் அவர்கள் சுகர் மாத்திரை போட்டாரா என்று தெரியவில்லை. நேரமாகி கொண்டிருக்கிறது, வெயில் வேறு அடித்துக் கொண்டிருக்கின்றது. பொருளாளரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அருமை அருமை சிறப்பான பந்து வீச்சு. 12 மணி ஆவதற்கு இன்னும் 19 நிமிடங்கள் உள்ளது என்பதை அண்ணன் பொருளாளர் அவர்கள் கவனத்தில் கொள்ளவும். கவனத்தில் கொள்ளவும். அருமை. தனது அணிக்காக சிறப்பாக ராஜேஷ் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அருமை அருமை சிறப்பான அடி. 4 ஓட்டங்களை திருவள்ளூர் அணி பெற்றுள்ளது. மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டுள்ளனர்.
அருமை அருமை அருமை, சிறப்பான அடி. 4 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஒரு ஓவர் முடிவில் 11 ஓட்டங்களை திருவள்ளூர் அணியினர் பெற்றுள்ளனர். வாழ்த்துக்கள். அண்ணன் பொருளாளர் அவர்கள் இருக்கும் அணி சிறப்பாக செயல்படும் என்று தெரியும். ஆனால் தலையை சொரிந்து கொண்டிருக்கின்றார், என்னவென்று தெரியவில்லை. 11 ரன்களை கொடுத்ததால் மிகவும் வருத்தமாக உள்ளார் என்று நினைக்கிறேன். அண்ணன் பொருளாளர் அவர்கள் பந்தை வீசி ரன்களை கட்டுப்படுத்துவாரா என்று பார்ப்போம். அண்ணன் பொருளாளர் அவர்களை மாற்றுகிறார்கள். பந்தை தடுப்பதற்காக முன் செல்கிறார். அம்பையர்ஸ் கொஞ்சம் விரைவாக பால் போட சொல்லுங்க. அம்பையர்ஸ் நீங்கள் சொல்லுங்க. அருமை அருமை, சிறப்பான அடி. 1 ஓட்டங்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. அருமை அருமை, 1 ஓட்டங்கள். பொருளாளர் பேக்கப் செய்கிறார். அருமை அருமை, சிறப்பான பந்து வீச்சு. விட்டார். பந்தை தவற விட்டு விட்டார். வெயில் என்பதால் கொஞ்சம் பந்து இரண்டாக தெரிகிறது போல. அருமை அருமை, சிறப்பான அடி. 6 ஓட்டங்களை பெற்றன. மிகச் சிறப்பான அடி. 6 சூப்பர், அருமை அருமை. அடுத்ததாக பொருளாளர் தான் பந்தை வீச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அகலப்பந்து அண்ணன் பிடித்து விட்டார். கீப்பர் போடும் பந்து மட்டுமே அண்ணனிடம் வருகிறது. அருமை அருமை, மிகச் சிறப்பான பந்து. சிறப்பான பந்து. ஆஹா ஆஹா, மிக லாகமாக பிடித்தார் அண்ணன் முருகன் அவர்கள். போரை தடுத்து விட்டார். எக்மோர் மீதி பிளேயர்கள் வந்துட்டீங்களா? அண்ணனின் தடுப்பால் போர் தடுக்கப்பட்டுள்ளது. மிகச் சிறப்பான ஃபீல்டிங் பொருளாளர். அருமை அருமை, மிகச்சிறப்பான பந்து. தனது அணிக்காக மிகச்சிறப்பாக பந்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் சொல்லுங்க பிரதர். 21 ரன்களை பெற்றுள்ளனர். தனது அணிக்காக 2 தொடக்க வீரர்கள் மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தம்பி, அந்த மாடு மட்டும் கொஞ்சம் வெளில ஊற்றி விடுங்கப்பா. 3வது பவுலராக அண்ணன் பொருளாளர் களம் இறங்குவாரா? மாடு ஓட்டி விடுங்கப்பா. அண்ணனே வெளியேறுகிறார் என்று நினைக்கிறேன். 12 மணி ஆனதால் அண்ணன் வெளியேறுகிறார். அதற்கு முன் வரை மட்டுமே வருகிறார். அண்ணனை ஓடி வர சொன்னால் நடந்து வருகின்றார். தேரே நடந்து வருகிறது. எக்மோர் அணிக்காக மாற்று வீரரை இறக்குகிறார்கள். அதுவரை அந்த அணிக்காக உதவிய அண்ணன் பொருளாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
பாராட்டுகள். ஆனால் 12 மணி ஆகிவிட்டது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். அவரோட கார் சாவி தேடிட்டு இருக்காரு. 2 மணித்துளிகளே உள்ளது என்று நினைக்கிறேன். முருகன் வருவாருப்பா. தொடர் விரைவாக பந்தை வீசவும். அண்ணன் மீண்டும் மீண்டும் ஆர்வத்தோடு இருக்கிறார். வாய்ப்பளிக்க மாட்டேங்கிறார்கள். அருமை அருமை சிறப்பான பந்து வீச்சு, ஒரு ஓட்டம். எங்கள் அண்ணன் பொருளாளர் அவர்கள் மிக சிறப்பாக ஃபீல்டிங் செய்ய தயாராக இருக்கும் பட்சத்தில் அணி அருமை அருமை மிக சிறப்பான அடி, அருமை அருமை 4 ரன்களை பெற்றுள்ளனர். அண்ணன் முருகன் அவர்கள் அந்த அணியில் இருக்கும் வரை ரன்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது. அவர் வெளியேறியுடன் பந்து 6 4 பறக்கிறது. ஒரு மெண்டேட்டர் அங்கர் குறைவாக உள்ளார். கண்ணாலே இங்கிருந்து கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கின்றார். அருமை அருமை மிகச் சிறப்பான பந்தை தனது அணிக்காக ராஜேஷ் அவர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றார். அங்கே வீசும் அந்த காற்று இங்கே வருகிறது. அருமை 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 மிகச் சிறப்பான அடி, நல்ல தடுப்பு. 2 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுள்ளனர். பன்னெண்டு மணியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அருமையான அருமை அருமை. அங்கே மட்டும் அண்ணன் முருகன் இருந்திருந்தால் இந்நேரம் பறந்து பிடித்திருப்பார். அருமையான கேட்ச். அந்த கேட்ச் அங்கே தவறப்படுகிறது. சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவாக உள்ளது. ஆமாம், அண்ணன் இருந்தால் மிக பலமான ஒரு கரகோஷத்தை எழுப்பியிருப்போம். அது தவறவிடப்படுகிறது. ஒரு சின்ன வருத்தம். நல்ல வேலை. ஒரு டைனமிக் அணியின் சார்பாக ஆட்ட நாயகனாக டைனமிக்ஸ் அணியின் ஜேபி வழக்கறிஞர் ஜேபி அவர்களுக்கு ஆட்ட நாயகனுக்கான விருது வழங்கப்படுகிறது. சோழிங்கநல்லூர் சங்கத்தின் செயலாளர் அவர்கள் இந்த ஆட்ட நாயகனுக்கான விருதை வழங்குவார் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உடன் செயற்குழு உறுப்பினர் மோகன் அவர்கள் கலந்து கொள்வார். அருமை அருமை மிகச் சிறப்பான அடி. அண்ணன் பொருளாளர் அவர்களும் உடனே அணியின் ஆட்ட நாயகனாக ஜேபி வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள் விருது வழங்கப்படுகிறது. எப்படி இருக்குது சார்? இசி மெம்பர் மோகன்ராஜ் அவர்களும் சேர்ந்து விருதை வழங்கினார். பார்த்தி அண்ணன், பொறுப்பாளர் முருகன் அண்ணன். ஸ்கோர் எத்தனை ஓவர் முடியுது? ஸ்கோர் சொல்லுங்க. ஸ்கோர் 3 ஓவர் முடிவில் 29 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். பிரதர் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் விரைவாக நடித்து முடிச்சு கொடுங்க.
பிரதர் ஏன் டிலே ஆகுது பாருங்க. அம்பையர்ஸ் ஏன் தாமதம் அவர்களை ஏன் தாமதம் சொல்லுங்க. பெற்றுக்கொள்ள வருமாறு ஏன் ஆர்டர் கேட்டுக்கொள்கிறோம். பண்ணுங்க, என்ன ரீசன் சொல்லுங்க, கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. பிரதர் டைம் இல்லை. எக்மோர் அணியினர் கொஞ்சம் பந்து வீச தயாராக இருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர டீமுக்கு வந்து அப்புறம் ஓவர் குறைக்கப்படும் என்பது கவனத்தில் கொள்ளுங்க. பிரதர் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வேகமாக வாங்க. அம்பையர்ஸ் சொல்லுங்கள், அவங்ககிட்ட கொஞ்சம் வேகமாக வந்து போட சொல்லுங்கள். ஃபீல்டிங் ஒழுங்காக செட் பண்ண சொல்லுங்கள் விரைவாக. டைம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் தாமதப்படுத்துறீங்களோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து ஓவர் வந்து குறைக்கப்படும். அது உங்களுக்கும் சிரமமாக முடியும் வந்து. பிரதர் போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், போடுங்க பிரதர். அருமை மிகச் சிறப்பான அடி. ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற்றுள்ளனர். அருமை மிகச் சிறப்பான பந்து. ஒருவேளை பாஸ்டா போடுவானோ, ஒருவேளை இந்த பால 6 அடிச்சிரானோ, பால் பிடிக்க தெரியாது, கீப்பர் வேற நிப்பாட்டிட்டானோ. ஐயோ லாஸ்ட் பால் சிங்கிள் அடிச்சிட போறான். நமக்கு வேற கேட்ச் பிடிக்க தெரியாது, நம்ம பக்கம் அடிச்சு இடிச்சு போட போறான். எப்ப அவுட் ஆகும்னு தெரியல. ஆஃப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அருமை அந்த இடத்தில் பூந்தமல்லி அணியின் வழக்கறிஞர் விஷால் அவர்கள் ஆட்டநாயகனுக்கான விருதை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விருதினை வழங்க சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக செக்ரட்டரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் எங்கள் தானே வளர்ந்த தானாய் சிங்கம் அசோக் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார் வீர நடை போட்டு. பூந்தமல்லி அணியின் விஷால் அவர்கள் விரைவாக ஸ்டேஜ் அருகில் வரவும். சிறந்த ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 10 ரன்கள் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து ஆட்ட நாயகனான விருதை விஷால் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஆட்ட நாயகன் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஆடும் அணிகள் உங்களது அணிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும். மணி 12 ஆகிவிட்டது. அண்ணன் சேரை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார். இங்கிருந்து தொலை தூரத்தில் உள்ளதால் உள்ள எதுவுமே திங்ஸ் வைக்காதீங்க. அந்த திங்ஸ்லாம் எடுத்துருங்க. எதையும் நாடி செல்லாதீர்கள். நீங்க செருப்போ ஷூவோ வச்சிருந்தா அதில் பட்டா 5 ரன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சிங்க. செருப்பு 6 அந்த மேட்ச்சில் ஆடுமா 5 நானுங்க. என்ன 6 20 வச்சிருங்க. எல்லாம் ஒரே ஓவரில் முடிச்சிடும். அம்பையர்ஸ் வெளியே நிக்க வச்சு கூட நீங்க பிளேயர்ஸ் ரெடி பண்ணி உள்ள. ராஜேஷ் பிரதர் ஏற்கனவே நீங்க லேட்டு. டைம் இல்ல
ஒரே மேட்ச் நீங்களே ஃபுல்லாக அந்த மேட்ச்சை முடிச்சுட்டீங்க பொழுது, அதுக்கப்புறம் எப்படி அடுத்தடுத்த மேட்ச் விளையாடணும்ல? ஆலந்தூர் டீமையே கலைத்துவிட்டு முத்துவும் இங்கே அண்ணன் என் அன்பு மச்சான் மாநில பொறுப்பாளர் கோபி வராததுனால்தான் இங்கே ஆலந்தூர் டீம் வரவில்லை. தோழர் ஆல்ரெடியே வந்து டிலே அம்பியர்ஸ், நீங்கள் அவன் டிலே பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் மேட்ச்லாம் நடத்த முடியாது. கொஞ்சம் எவ்வளோ நேரம் டைம் டிலே பண்ணிட்டே இருப்பீங்க பிரதர். அம்பியர்ஸ் நீங்கள் குயிக்காக போட சொல்லுங்கள் அவங்கள. நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அருமை அருமை அருமை, மிக சிறப்பான ஒரு ஃபீல்டிங். கேட்ச் முறையில் அவுட் செய்யப்பட்டுள்ளார். சிறப்பான ஒரு கேட்ச். அண்ணன் முருகன் இல்லை என்றாலும் அந்த அணி மிக சிறப்பாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றது. மாநில பொறுப்பாளர் ஆலந்தூர் நீதிமன்ற வழக்கறிஞர் தற்போது டெல்லியிலிருந்து உரையாடி கொண்டிருக்கும் கோபி அவர்கள் வராததனால் அந்த டீமே இங்கே வரவில்லை, வருத்தமாக உள்ளது. அந்த டீமை கோபியும் முத்துவும் அவர்கள் கலைத்துவிட்டு மாற்று அணிக்கு கெஸ்ட் பிளேயராக செல்வதும் மிக வருத்தமாக உள்ளது. அடுத்த அணி பிரின்ஸ் 11 சோழிங்கநல்லூர் 8 அவர்களுடன் பேச செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருமை அருமை, மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பிரின்ஸ் 11 எங்கிருந்தாலும் அடுத்து ஆடுகளத்திற்கு உடனடியாக வரவும், டேஸ் போட நேரமில்லாத காரணத்தால் உடனே வரவும். அடுத்த மேட்ச் உங்களுக்கு உள்ளது. அருமை அருமை அருமை. கோபி அவர்கள் வராதனால் அந்த டீமே ஆடவில்லை. மாநில பொறுப்பாளர் எங்கே படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. 12 மணி ஆகிவிட்டது. அருமை 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 பிரதர். சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் கேப்டன் கெத்து பாக்கியராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் ஆடுகளத்திற்கு வரவும். அண்ணன் பிருஷ்ணி அவர்களுக்கு பதிலாக ஆடுகளத்தில் வேற வீரர்களை இறக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளோம். 12 மணி ஆகிவிட்டது என்பதால் அண்ணன் முருகன் அவர்கள் ஓய்வெடுக்கிறார். ஸ்கோர் சொல்லுங்க. 5 ஓவர் முடிவில் 36 ரன் பெற்றுள்ளனர். இன்னும் 1 ஓவரே உள்ளது. பிரதர் எக்மோர் அணியினர் தொடர்ந்து டிலே பண்ணிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க பிரதர். கொஞ்சம் விரைவாக நடத்தி முடிச்சு கொடுங்க. அடுத்தடுத்த மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஒரே நாளுக்குள்ள முடிக்க முடியாது, சிரமமாக இருக்கும். சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் பிரின்ஸ் 11 டேஸ் போட்டதில் பிரின்ஸ் 11 வெற்றி பெற்றுள்ளனர். விரைவாக பேட்டிங்கா பவுலிங்கா என்பதை தேர்வு செய்யவும். அருமை அருமை, மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு.
ஏ டீமில் விளையாட்டு வீரர்கள் குறைவாக இருந்தால் அருமை 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 மிகச் சிறப்பான கேட்ச் முறையில் அவுட் செய்யப்பட்டுள்ளார். சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் ஏ டீமில் வீரர்கள் குறைவாக இருந்தால் அண்ணன் பொருளாளர் முருகன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளவும், மோகன் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளவும். தாழ்மையான ஒரு வேண்டுகோள். என் அன்பு தம்பி சதீஷ் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளவும். ஏ டீமில் ஆட்கள் குறைவாக இருந்தால் சதீஷ் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளவும். அருமை 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 மிகச் சிறப்பான அடி, நல்ல ஒரு தடுப்பு. பிரின்சி லெவன்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். அடுத்த அருமை 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 மிகச்சிறப்பான ஒரு அடி, 4 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். அடுத்து சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் ஏ டீம் ஆடுகளத்திற்கு வரவும். பிரின்சி லெவன்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். அடுத்த போட்டி சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் ஏ டீம் பிரின்சி லெவன்ஸ் 4 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பிரின்சி லெவன்ஸ் சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் ஏ டீம். அருமை 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 மிக சிறப்பான அடி, கேட்ச் முறையில் அவுட் செய்யப்பட்டுள்ளார். அருமை. 6 ஓவர் முடிவில் 42 ஓட்டங்களை திருவள்ளூர் அணியினர் பெற்றுள்ளனர். 43 பெற்றால் எக்மோர் அணியினர் வெற்றி பெறலாம். உடனே விரைவாக பேட்டிங் களத்திற்கு வரவும், நேரமில்லை, நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக களத்திற்கு இறங்கவும். இன்னும் சற்று நேரத்தில் 2வது சுற்று தொடங்க உள்ளது. வந்திருக்க அணிகளை வந்து எல்லாரும் தயார்படுத்திக்கங்க. நண்பர் மோகன் அவர்கள் கிரவுண்டை சேதப்படுத்தி கொண்டுள்ளார். தவறான செயல்களில் மோகன் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். களத்தில் சிறுநீர் கழிப்பது மிக தவறு. எக்மோர் அணியினர் மிக விரைவாக பேட்டிங்கை ஆடுகளத்திற்கு அனுப்பவும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. விரைவாக திருவள்ளூர் அணியினர் ஃபீல்டிங்கை செட் செய்யவும். இந்த 2 ஆடுகளத்திலும் முதல் சுற்றிலே கடைசி போட்டி. அடுத்த 30 நிமிடத்தில் 2வது சுற்று தொடங்கப்படும். பேட்டிங் தயாராகிவிட்டார்கள். ஃபீல்டிங் கொஞ்சம் விரைவாக செட் பண்ணுங்க. டைம் இல்லை, கொஞ்சம் ஒருத்தர் மட்டும் வர சொல்லுங்க. 12வது ஒரு பிளேயர் பேர் வர சொல்லுங்க. நேம் சொல்றதுக்கு உங்க பேர்லாம் சொல்றது. ஹலோ ஹலோ ஏழுமலை அஜித். ஹலோ வர சொல்றான். ஃபீல்டிங் கொஞ்சம் விரைவாக செட் பண்ணுங்க. அம்பியர்ஸ் கொஞ்சம் பாருங்க. நீங்கள் தான் வந்து சொல்லணும். கொஞ்சம் விரைவாக அவங்கள வந்து ஃபீல்டிங் நிற்க சொல்லுங்கள். டைம் இல்லை. பிரதர் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்டிங் செட் பண்ணுங்கள் பிரதர். பேட்டிங் வந்துட்டாங்க. பேட்டிங் வந்துட்டாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபீல்டிங் செட் பண்ணி ஆகணும். இப்போயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்பியர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண சொல்லுங்கள்.
டீமே கழிச்சு வந்துக்கிறாப்ல. அண்ணன் பேசுறாரு. பேசுறேன். டீம் வந்து அடுத்த இதுக்கு போகுது. எதுக்கு போகுது? டெல்லிக்கு போதா? ஆமா. எதுக்கு தெரியல? டெல்லி 11 அவன வர கோச் தலைவன் வந்தால் தான் உனக்கு செட் ஆகும். பிரதர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். பிரதர் பவுலர் ஹரி பிரதர் கொஞ்சம் குயிக்காக போடுங்க, டைம் இல்லை பிரதர், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அருமை மிகச் சிறப்பான அடி. 4 ஓட்டங்களை முதல் பந்திலேயே தனது அணிக்காக பெற்றுத்தந்துள்ளார். வாழ்த்துக்கள். கிளைமேட் வேற மாறுது, கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் குயிக்காக மேட்சை நடத்தி கொடுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். 2 ஆடுகளத்திலையும் கடைசி போட்டிப்பா. இன்னொரு சிறிது நேரத்திலே வந்து 2வது சுற்று தொடங்க உள்ளதால் அணிகள் தங்கள் அணிகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. இன்னும் சிறிது நேரத்திலே 2வது சுற்று. அருமை மிகச் சிறப்பான தடுப்பு. 1 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். அருமை மிகச் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. 1 ஓவர் பவர் பிளே என்பதால் ரன்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அருமை மிகச் சிறப்பான பந்து வீசு. தனது அணிக்காக ஹரி அவர்கள் மிகச் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். அருமை மிகச் சிறப்பான ஒரு அடி. ஆஹா, அருமையாக தடுத்து விட்டார். வழக்கறிஞர் சதீஷ் அவர்கள் கொஞ்சம் வெளியே சென்று போன் பேசினால் நன்றாக இருக்கும். இப்போது அருமை மிகச் சிறப்பான ஒரு அடி. அருமை 4 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். முதல் ஓவரில் மிகச் சிறப்பாக தனது அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமை. 1 ஓவர் முடிவில் 12 ரன்களை பெற்றுள்ளனர் ஏக்மோர் அணியினர். சோழிங்கநல்லூர் ஷார்க்கும் பிரின்ஸ் 11. 12 மணி ஆகிவிட்டது. சார்க் எங்கிருந்தாலும் ஆடுகளத்திற்கு மட்டும் வரவும். கிளைமேட் மாறிக்கொண்டிருக்கிறது, வெளிச்சம் குறைவாக இருக்கும். இன்னும் நேரமாக கொஞ்சம் குயிக்காக மேட்சை கொஞ்சம் போட்டு நடத்தி கொடுங்க. சிறப்பான பந்து வீச்சு. சிறந்த பேட்டிங். மிகச் சிறப்பான ஒரு அடி. 2 ரன்களா? 2 ரன்கள், 2 ஓட்டங்கள். இன்னும் சற்று நேரத்தில் 2வது சுற்று தொடங்க உள்ளது. 2வது சுற்றில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஐடி கார்ட்ஸ் கம்பல்சரிப்பா. மஸ்ட் எல்லாத்தையும் 2வது சுற்று தொடங்கும் போது அட்வொகேட் கார்டு எல்லாரும் காட்டிட்டு தான் வந்து உள்ளே என்ட்ரி பண்ணுவோம். கம்பல்சரி மஸ்ட். ஏன்னா வந்து அருமை சில புகார்கள் வந்திருக்கு, அதனால் வந்து ஆர்கனைஸ் டீம் வந்து செக் பண்ணி தான் அனுப்புவோம். கம்பல்சரி ஐடி கார்டு எடுத்து வந்து ஆர்கனைஸ் டீம் கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இறங்குங்க, சரிங்களா?
அடுத்த ஆட வேண்டிய அணிகள் வந்து அட்வொகேட்ஸ் டீம். எல்லாரும் இங்கே ஸ்டேஜ் பக்கத்தில் வாங்கப்பா. எந்த அணினா இருந்தாலும் செக் பண்ணிட்டு தானே நாங்கள் உள்ள அலோவ் பண்ணுவோம்ப்பா. ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பிரின்ஸ் 11 இப்போ உங்கள் எல்லாருடைய ஐடி கார்டு எடுத்துகிட்டு இங்கே வந்துருங்கப்பா. ஓகே, ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வாங்க. பிரின்ஸ் 11 பொருளாளர் முருகன் இருக்காப்புல, அவர்கிட்ட காட்டிடுங்க எல்லாத்தையும். அருமை. ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இரண்டாவது சுற்று தொடங்க இருக்கு. எல்லா டீமுக்கும் இது கம்பல்சரி. அட்வொகேட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் கார்டு வந்து ஒரு அடி நீங்க ஷோ பண்ணிட்டு ஓட்டங்களை பெற்றுள்ளனர். அப்புறம் நீங்க ஆட்டத்தை தொடரலாம். எல்லாருக்கும் பேர் லிஸ்ட் கொடுத்துருங்க. அன்பு லாஸ்ட் ஒன் பால். அருமை மிகச் சிறப்பான ஒரு அடி. அருமை மிகச் சிறப்பான ஒரு தடுப்பு. நல்ல ஃபீல்டிங். ஸ்கோர் சொல்லுங்க பிரதர். ஸ்கோர் 2 ஓவருக்கு 22 ரன்களை பெற்றுள்ளனர். பிரதர் கமல் கொஞ்சம் நவுந்துங்க பிரதர். அருமை மிகச் சிறப்பான அடி. நோபால் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீ ஹிட் இருக்கா இல்லைங்களா? ஃப்ரீ ஹிட் இல்லையா? ஃப்ரீ ஹிட் இல்லைன்ட்டு அம்பையர் சொல்லியிருக்காரு. நோபால் கவுண்ட் பண்ணிங்க, ரன் கவுண்ட் பண்ணிங்க. 6 ஆஃப் 4 6 ஓட்டங்கள், நோபால் 1 ரன், மொத்தம் 7 ரன்களை பெற்றுள்ளனர். 6+1. அருமை 4 ரன்களை பெற்றுள்ளனர். நோ பால் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 ரன் ப்ளஸ் 1 ஓட்டம், எக்ஸ்ட்ராஸ் முறையில் ஒரு ஓட்டம், மொத்தம் 3 ரன்களை பெற்றுள்ளனர். அம்பையர் சொல்வது இறுதி முடிவு, யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம்.
அருமை அருமை மிகச்சிறப்பான அடி, நல்ல தடுப்பு. அந்த டீமே அழிச்சிட்டு வேற டீம் கூட ஆடலாம். நாலு பாலுங்களா? 4 balls. 4 balls. அருமை அருமை. அகலப்பந்து. உதிரிகள் வீதம் ரன்களை அழைத்து கொண்டு வருகின்றனர். ஓவர் முடிவில் 40 ரன்கள் அடித்து உள்ளனர். இன்னும் 3 ரன்களை அடித்தால் எக்மோர் அணியினர் வெற்றி பெறலாம். அருமை அருமை. அடுத்த ஆடுகளத்திற்கு சோழிங்கில் உள்ள ஷார்க்ஸ் ஏ டீமும் பிரின்ஸ் 11 கொஞ்சம் தயாராக இருங்கள். அருமை அருமை மிகச் சிறப்பான ஒரு அடி, நல்ல ஒரு தடுப்பு. ஒரு ரன்களை எடுத்தால் வெற்றி என்று நோக்கி தனது அணிக்காக மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார். ஆட்டத்தின் இறுதி பந்து. ஆஹா ஆஹா, அருமையான தடுப்பு. ஒரு ஓட்டங்களை பெற்று இறுதியாக வெற்றி பெற்றுள்ளனர் எக்மோர் அணியினர். வாழ்த்துக்கள். அடுத்து ஆடுகளத்திற்கு சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் ஏ டீம் பிரின்ஸ் 11 மிக விரைவாக வரவும், நேரமில்லை. சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் கேப்டன் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அணியை மிக விரைவாக தயார்படுத்தவும்.